என்னையா பாஸ்டர் அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்காரு ஐயா. உங்கள் மூலமாய் உரைத்த இந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. நீ சொன்னபடியே, ஆண்டவர் சொன்னபடியே திடீரென்று அரசியல் மாறி போச்சு. பிரதம மந்திரியும் ஜனாதிபதியும் ஆட்சி இழந்து போனார்கள். புதியதாய் ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் ஆட்சி ஏற்றார்கள். அவர்கள் பொறுப்பேற்று இயற்றின முதல் சட்டம் 17 வருடமாய் 18 வருடமாய் யாராருக்கெல்லாம் விசா இல்லாம இருந்துச்சோ அத்தனை பேருக்கு விசா கொடுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு எல்லா நாட்டு அரபு தேசத்திலே வாழுகிற கிறிஸ்தவ மக்கள் மாத்திரமல்ல, அகதிகளா இருக்கிற எல்லாருக்கும் விசா கிடைச்சிருக்கு. கர்த்தர் பெரிய அற்புதம் செய்தாங்க. ஹாலந்து தேசத்துல நீங்க போன் பண்ணி கேட்டு பாருங்க. என் ஆண்டவர் சொன்னதுதான் இரட்டிப்பான நன்மையை செய்கிற தேவன் இன்றைக்கே செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கேட்டுக்கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. வந்திருக்கிற பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாக்க முடியாது. என் தேவன் ஒரு சட்டம் மாறட்டுமே ஆண்டவரே, என் தேவனாலே கூடாதா? இவருடைய குறைவுகள் நிறைவாக்கத்தக்கதா? இந்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படத்தக்கதாய் ஒரு ஏற்றப்பட்டுமே ஒரு சட்டம். என்னுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குறைவுகளை நிறைவாக்குற தேவன். காணாம ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய தேவன் அங்கு குறை இருக்கிறது என்று கண்டு அந்த அற்புதத்தை செய்தார். இந்த குறைவுகள் இருக்கிறது என்று நீ காண்கிறீரே ஆண்டவரே. எத்தனையோ குடும்பத்திலே பற்றாக்குறைகள், எத்தனையோ குடும்பத்திலே வருமானம் போதவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய கிரியை இறங்கட்டும். ஒரு கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. கிரியை நடப்பீங்க, சட்டங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே அரசாங்க உதவிகள் கிடைக்கட்டும். என் தேவனாலே கூடாத காரியம் மட்டும் இல்லை. குறைவுகள் எல்லாவற்றையும் என் தேவன் மகிமையை ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாய் மாற்ற முடியாது கேட்கிறான் ஆண்டவரே. சபையின் போதகரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சபையில் உள்ள விசுவாசிகள், குடும்பங்கள், மூப்பர்கள், இசைக்கருவிகள், வாசிக்கிற பிள்ளைகள், பாடகர்கள் எல்லாரும் கருத்துல பிடிக்கிறோம். இரட்டிப்பான நன்மை அவர்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் சம்பூர்ணமாய் கொடுக்கிற பிதாவிடத்திலே கேட்க கடவுள் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தில் குறைவு உண்டு ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்திலே குறைவுண்டு சம்பூர்ணமாய் கொடுக்கிற பிதாவே எங்களுக்கு ஞானத்தை அருளுங்க ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து இரட்டிப்பான ஞானத்தை கட்டளையிடுங்க, இரட்டிப்பான நன்மையை கட்டளையிடுங்க, இரட்டிப்பான கிருபைகளை கட்டளையிடுங்க, இரட்டிப்பான வரங்களை கட்டளையிடுங்க. ஆவியின் வரங்கள், இரட்டிப்பான வரங்களை கட்டளையிடுங்க. வரங்கள் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் இரட்டிப்பான வரங்கள் கிடைக்கட்டும். இரக்கத்திற்கு மறுபெயர் கிருபை எனப்படும். உங்களுடைய இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இரக்கத்திற்கு அந்த மறுபெயர் தான் கிருபை. அந்த கிருபை அதிகமாய் பொழிங்க ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான கிருபை, இரட்டிப்பான வரங்கள் இவர் மேலே இறங்கட்டும். இந்த சபையிலே இரட்டிப்பான வரங்கள் இறங்கட்டும். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே நடந்த அற்புதங்களை போல இந்த சபையிலே அநேக அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நடந்த அநேக அற்புதங்களை போல இந்த சபையிலே உங்கள் மூலமாய், உங்கள் போதவர் மூலமாய் அநேக அற்புதங்களை நடத்துவார்கள். குருடர்கள் பார்வையிட போகிறார்கள், செவிடர்கள் கேட்க போகிறார்கள், ஊமைகள் பேச போகிறார்கள், பைத்தியங்கள் தெளிவடைய போகிறார்கள், இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன், இன்றையை தருகிற தேவன், நான் மாசமாய் இருக்கிற தேவன். நீ உண்மை உள்ளவன் என்று, நீ உண்மை உள்ளவன் என்று நான் உன்னை ஆசிரியக்க போகிறேன். நீ உண்மை உள்ளவன் என்று உன்னை நான் உயர்த்த போகிறேன். நீ உண்மை உள்ளவன் என்று உனக்கு நான் கொடுக்க போகிறேன். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகருக்கு அதிகாரியா வைக்கிறது போல நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் சபையே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவரா இருக்கிற அப்படின்னாலே உன்னை அநேகத்துக்கு அதிகாரியா வைப்பேன் கத்த சொல்றேன். கல்வாரி சிலுவை உன்னை சுமக்கும். கல்வாரி நிழல் உன்னை பாதுகாக்கும். என் கல்வாரியின் நிழல் உன்னை பாதுகாக்கும். சபையே நீ விழித்தெழும்பு, சபையை நீ விழித்தெழும்பு, சபையை நீ திடன் கொண்டு எழும்பு. உன் அறையை கட்டிக்கொள், உன் தூசியை தட்டிவிட்டு எழு, உன் தூசியை தட்டிவிட்டு எழு சபையே. சபையை நீ விழித்தெழும்பு, இரட்டிப்பான நன்மையால் உன்னை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் தர ருசிதமான கோதுமையினாலும் கண்மலை தேராலும் உன்னை நான் திருப்தியாக்குவேன். சபையை நீ விழித்தெழும்பு, சபையை நீ விழித்தெழும்பு. அல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி.
வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்துல பிடிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீ செய்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே செய்த நீ அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்கு நீ சுகப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அநேகருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து அவருடைய வியாதிகளை சொல்லி இருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை சொல்லி இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எல்லாம் சாட்சி சொல்லத்தக்கதாய் அவர்கள் பரிபூர்ண சுகத்தை கட்டளிட்டு ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் கூட சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. சுகத்தை நீர் இயேசுவே நீ கட்டளிடுவதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேக பலவீனங்கள் மாறி போனதற்காக ஸ்தோத்திரம். அநேக பலவீனங்கள் மாறி போனதற்காக ஸ்தோத்திரம். அப்பா ராபா ராத்துரா சந்த பலத்துரபா ரிபிரித்துரபா ராத்திரியிலே சத்தமிட்டு கூப்பிடும் மகளே, அடக்கிக் கொள்ளாதே. உன் வாயை விரிவாய் திற. உசிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனாலும் நான் திருப்தியாக்குவேன் சபையே. உசிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனாலும் நான் திருப்தியாக்குவேன் சபையை என்று சொல்லுவேன். அநேகருக்கு விடுதலை நீ கட்டளிடுவதற்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மை இந்த சபையில் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மையானது சபையை நீ நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆம் என்று நிறைவேறுவதற்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். துதிகான மகிமை எடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.